அன்னைக்கு நான் போனேன். 2 பொண்ணுங்க எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பொண்ணு மலையாளி ஸ்டூடெண்ட், இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் சப்ஜெக்ட். அது ரெண்டு மேஜர் சப்ஜெக்ட். ஸோ அதில் எங்கள் பைத்தனை வந்துட்டு அப்படி எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சனிக்கிழமை நினைக்கிறேன். சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நினைக்கிறேன், சரி தெரியல. அப்படியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். மேடம் வர 1 இயர் முடிச்சிருக்காங்க. மேடம் 2nd இயர் முடிச்சுட்டாங்க. இப்போ அவங்க வந்துட்டு ஃபைனல் இயர் போக போகிறாங்க. அதை பற்றி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போனால். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படின்னா என்னோட சீனியர் ஒரு சீனியர் அவங்க தான் வந்துட்டு ஃபைனல் இயர் போக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அங்கிருந்தே ஆரம்பிப்போம். நினச்சேன் கொண்டு வருவான்னு. சொல்லுங்க நீ வா. பண்ணுங்க. சொல்லப்போனால் 2 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. அதுதான் உண்மை. ஃபைனல் ஹாப்பியாக்கா? எனக்கு புரியல. அவ்வளோ ஹாப்பியான்னு கேட்டாலும் தெரியல. ஆனால் 2 வருஷம் டக்குன்னு போயிடுச்சு. நான் 1 வருஷம் தான், அதாவது யூஜியில் நான் 1 வருஷம் தான் இருக்குது. இந்த 2 வருஷத்தில் சொல்லப்போனால் காலேஜ் லைஃப்னால் 4 செமஸ்டர் முடிஞ்சிச்சு. 4 செமஸ்டர் எப்படி போச்சுன்னே தெரில. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருந்ததுக்கும் லாஸ்ட் செமஸ்டர் இருந்ததுக்குமே நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் நம்ம நிறைய ஸ்கூல் மாதிரி காலேஜ் இருக்காது. ஆனால் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நம்ம நிறைய கற்றுக்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடி தான் படிப்போம், ஆனாலும் அப்போ படித்தாலுமே நம்ம நல்ல மார்க் எடுக்கலாங்கிற அளவுக்கு தான் காலேஜ் இருக்கும். பெருசாக நம்ம போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டான கோர்ஸ் சூஸ் பண்ணி கரெக்டாக படித்து கரெக்டாக வந்துட்டோம்னாலே சூப்பராக இருக்கலாம். அவ்வளோதானா? பேசு அப்போ நடுவில் வரும். 2 வருஷம் அவ்வளோதான் முடிஞ்சா? எல்லாரும் வந்துட்டு லைவ்ல கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின், நான் இப்போ 12th முடிச்சுட்டேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்துட்டு அன்னைக்கு நான் போனேன். ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு வந்துட்டு ஓரியன்டேஷன் வச்சு அட்டெண்டன்ஸ் போட்டாங்க, கிளாஸ் பிரித்தாங்க. செக்ஷன் ஏவா பியா சொல்லிட்டு கிளாஸ் பிரித்தாங்க. ஸோ ஓரியன்டேஷன் ஃபுல்லாகவே நான் தூங்கினேன். இவங்க வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அதாவது அந்த போர்வை கொடுக்கறதுக்கு போனாங்க, சால்வை கொடுக்கறதுக்கு. அங்கே போயிட்டாங்க. நானும் அம்மா மட்டும்தான். போர் அடிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே எங்கள் அம்மா மேலே சாஞ்சு தூங்கிட்டேன். என்னோடய காலேஜ் ஃபஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் தூங்கி தான் போச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஓரியன்டேஷன் முடிஞ்சு எழுப்பி விட்டாங்க, கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு போன உடனே வந்துட்டு ஒரு கிளாஸில் உட்கார வச்சாங்க. மொத்த பிசிஏ சேர்த்து ஒரு கிளாஸில் உட்கார வச்சாங்க. பட் அது மொத்தமும் சேர்த்து இப்போ பார்த்தா கூட வந்துட்டு எங்கள் பிசிஏல ஒரு கிளாஸில் அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க, அதோட அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு யாரும் அவ்வளோ வரல. அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே போனும்போது அட்டெண்டன்ஸ் போட்டு நேம் வைஸ் பிரித்தாங்க. ஏ கிளாஸ் வந்துட்டு எம்ல பாதி வரைக்கும், பி கிளாஸ் எம்ல பாதியிலேருந்து பி கிளாஸ் சொல்லிட்டு அப்படி பிரித்தாங்க. அப்புறம் பிரிச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்துட்டு காலேஜ் வாங்க. ஃப்ரைடே எனக்கு ஃபர்ஸ்ட் டே நான் போனேன். சாட்டர்டே நீங்கள் காலேஜ் வாங்க, அன்றைக்கி வந்துட்டு ஒரு யோகா டே, அதை வச்சு அப்படியே வந்துட்டு அப்படியே நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கோங்க கிளாஸ்க்குள்ளே அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு 1 மணிக்கிட்டலாம் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம், காலேஜ்லேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்தோம். வந்து செகண்ட் டே நான் காலேஜ் போகும்போது போனோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என் கிளாஸில் மொத்தமே இப்போ வரைக்குமே 9 பொண்ணுங்க. அப்போ வந்துட்டு 7 பொண்ணுங்க தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் 2 பேர் வந்துட்டு நியூ அட்மிஷன் போட்டு சேர்ந்தாங்க. அப்போ 7 பொண்ணுங்க தான். ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறது. அப்போ வந்துட்டு என் கிளாஸில் இன்னும் 2 பொண்ணுங்க எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பொண்ணு மலையாளி ஸ்டூடெண்ட், இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் படிப்பாங்க. லாங்குவேஜில் நாங்கள் 7 பேர் தமிழ், அவங்க 2 பேர் வந்துட்டு ஒரு பொண்ணு மலையாளி, ஒரு பொண்ணு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் படிக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் ஒரு வாரம் கிட்ட வந்துட்டு அவங்க பி கிளாஸில் தான் இருந்தாங்க. நேம் வைஸ் பார்ப்போம் அவங்க பி கிளாஸில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இல்லை அதர் லாங்குவேஜில் வந்துட்டு ஏ கிளாஸ் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால அவங்க 2 பேர் ஏ கிளாஸ் போயிட்டாங்க. அப்புறம் மொத்தமாக நாங்கள் 7 பொண்ணுங்க தான் இருந்தோம். 7 பொண்ணுங்க இருக்க வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் அந்த ரீல்ஸ், ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டு அந்த வீக் ஃபுல்லாக நாங்கள் மேட்ச் பண்ணுறது, அந்த வேலை கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்பயும் என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் 1 வருஷம் நாங்கள் முடிச்சிட்டோம். பசங்க பொண்ணுங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் பிரிஞ்சு தான் இருக்குது. பிசிஏ பிஏ அப்படி சொல்லிட்டு ஒன்று மொத்தமாக இல்லை. ஆனால் ஏ கிளாஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி செட்டில் ஆன மாதிரி இருக்காங்க. அந்த பி கிளாஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். எக்ஸாம் டைமில் வேணால் வந்துட்டு பசங்க பொண்ணுங்க பேசுவோம். ஏன்னா எக்ஸாம் ஆகுள்ள 1 மார்க் சொல்கிறதுக்கு பசங்க பொண்ணுங்க பேசி தான் ஆகணும். ஸோ அதனால் பேசுவோம். சிலர்லாம் வந்துட்டு எப்படின்னா
கிளாஸ்லேயும் நல்லா பேசுவாங்க, எக்ஸாம் இல்லைன்ட்டு ஒரு மாதிரி காமெடி பண்ணுவாங்க. நீ 1 மார்க்ஸ் சொல்லி நான் உள்ளே வருவேன், இல்லைன்னா அப்படியே போயிடுவேன். லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் வரைக்கும் அது நடந்துச்சு. அந்த மாதிரிலாம் சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும். சில சண்டைகள் போச்சு கிளாஸ்க்குள்ள. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் செம்மில் இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே தான் வந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமில் இருந்த மேக்ஸ் சார் என்ன அப்படின்னா, அவரா சொன்னாரா இல்லை என் கிளாஸ் பசங்க பிள்ளைங்கள்லாம் போய் சொன்னாலும் தெரில, செகண்ட் செமஸ்டருக்கு அவர் மாறிட்டார். ஸோ மாறினாலே எங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு மேக்ஸ் சார் வந்தார். ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பழைய மேக்ஸ் சாரே பரவாயில்ல. அவர் எப்படி அப்படின்னா ஜாலியாக இருப்பார், ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பார். யாருக்குமே அந்த ஒரு ஃபியர் இருக்கக்கூடாது, மேக்ஸை பார்த்து ஒரு ஃபியர் இருக்கக்கூடாது, ஒரு ஒரு இது இருக்கக்கூடாது யாருக்குமே, ஐயோ மேக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஜாலியாக பார்ப்பாரு. அதே மாதிரி வந்துட்டு கோவம் வந்தாலும் காமிச்சிருவாரு. பொண்ணுங்க பசங்களாம் பார்க்க மாட்டேன், கோவம் வந்தாலும் காமிச்சிருவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா யாருக்குமே எந்த பயமும் இருக்கக்கூடாது. போர்டில் போயிட்டு இப்போ இன்டர்வியூக்கெலாம் போகும்போது போர்டு கிட்ட முன்னாடி தான் நம்ம நின்று பேசணும், ஃப்ரண்ட் ஆஃப் இந்த கிளாஸ் மாதிரி தான் நம்ம முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே நம்ம நிற்கும் போது நமக்கு அந்த ஃபியர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கிளாஸில் யாராச்சும் ஒருத்தர் அவர் கூப்பிட்டுட்டே இருப்பார் ரிப்பீட்டடாக. ஒரு சம் நடத்திட்டாரு அப்படின்னா திருப்பி ஒரு அந்த பீரியட் முடிவு வரைக்கும் ஒருத்தராக போய் போர்டில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் இருக்க வரைக்கும் அந்த ஃபியர் யாருக்குமே அவ்வளோ இல்லாத மாதிரி அவர் பார்த்துக்கிட்டாரு. அடுத்து இந்த சார் வந்தார். இந்த சார் பேசுகிறதே கேட்காத அளவுக்கு இவர் அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தார். பட் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு போன செம்மில் எனக்கு பைத்தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செம்மில் எனக்கு பைத்தான் இருந்துச்சு. இதில் வந்துட்டு 3 மேஜர் சப்ஜெக்ட், அதில் 2 மேஜர் சப்ஜெக்ட். ஸோ அதில் எங்கள் பைத்தானை வந்துட்டு அப்படியே, ஏன்னா பைத்தான் தான் நான் ஸ்கூலில் படித்தேன். 12th நான் பைத்தான் படித்தனால எனக்கு காலேஜில் போய் பைத்தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் வேண்டிட்டே பண்ண கடவே எனக்கு ஃபஸ்ட் செமஸ்டர் பைத்தான் மட்டும் வந்துடணும், ஜாவாலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபஸ்ட் செம்லேயும் சரி செகண்ட் செம்லேயும் சரி எனக்கு பைத்தான் தான் வந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட் செம் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் செம்மில் அப்படியே வந்துட்டு சிலர் பேசுறது, அப்புறம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, அப்படியே போகிறது, அந்த மாதிரி அப்படியே போயிட்டு ஃபர்ஸ்ட் செம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் செம் போகிறது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு தெரியல, என்னடா அதுங்க நான் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் செமஸ்டர் வந்தோம், அது அப்படியே போச்சு. செகண்ட் செமஸ்டர் டிஎஸ்ஏக்கு எங்கள் அதே பைத்தான் மேம் தான் இருந்தாங்க. கடைசியில் என்ன அப்படின்னா பாதியில் எங்கள் பைத்தான் மேம்க்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ அதனால அவங்க வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. வேற ஒரு பைத்தான் மேம், அதாவது டிஎஸ்ஏ மேம் தான் வந்தாங்க. அவங்க வந்துட்டு பைத்தான் மேம்னு சொல்லி இவங்களை டிஎஸ்ஏ மேம் சொல்கிறது எங்களுக்கே ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மேம் வந்தாங்க, அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. ஓஎஸ்ல 2 சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் 3 யூனிட் ஓஎஸ், செகண்ட் 2 லாஸ்ட் 2 யூனிட் நெட்வொர்க்கு. ஸோ 2 ஸ்டாஃப்ஸ் வருவாங்க. ஸோ அதனால் செகண்ட் செமஸ்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பாக போன மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு திடீர்னு ஸ்டாஃப் மாறுறது, அப்புறம் ஒரே சப்ஜெக்ட்லேயும் 2 மேம் வந்து எடுக்கிறது. ஸோ அதனால் அது அப்படி ஆச்சு. அப்புறமேட்டுக்கு இந்த செமஸ்டரோட எங்களுக்கு வந்துட்டு தமிழ் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இயரோட எனக்கு தமிழ் முடிஞ்சு. இனி நான் நினச்சாலும் நான் தமிழ் எக்ஸாம் எழுத முடியாது, அவ்வளோதான். நான் அடுத்து யூஜி பிஜியில் எனக்கு தெரிஞ்சு தமிழ் வராது, அவ்வளோதான். இனி தமிழே கிடையாது. இதோட இந்த செமஸ்டரோட இப்போ எழுத தமிழ் பேப்பரோட எனக்கு தமிழ் முடிஞ்சு. அப்புறம் கடைசியாக எங்களுக்கு ரொம்ப 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 எங்களுக்கு க்ளோஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் சாரும் எங்கள் இங்கிலீஷ் மேமும். அப்புறம் எல்லாருமே க்ளோஸ் தான், பட் ரொம்ப நாங்கள் போயிட்டு ரொம்ப ஜாலியாக எங்கே பார்த்தாலும் பேசுறது அப்படின்னா எங்கள் தமிழ் சாரும் எங்கள் இங்கிலீஷ் மேமும். எங்கள் இங்கிலீஷ் மேம் அப்படின்னா எங்களில் ஒரு ஆள், எங்கள் கேர்ள்ஸில் நாங்கள் 7 பேர் கிடையாது, இங்கிலீஷ் மீடியம் தான் நாங்கள் ஒரு 8 பேர் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் எங்களுக்கு இங்கிலீஷ் மேமோட நிறையா ஸ்டோரிஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையா நாங்கள் எடுத்திருக்கோம். கடைசியாக போகும்போது எங்கள் இங்கிலீஷ் மேமுக்கு தான் ஒரு மாதிரி, ஏன்னா இதுதான் எங்கள் மேமுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் டீச்சிங். ஸோ அவங்க வந்துட்டு பிஜி முடித்தாங்க, 24ல் பிஜி முடித்தாங்க, 25ல் எங்களுக்கு வந்தாங்க. ஸோ அது அப்படியே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் செட்னால எங்கள் மேம் கொஞ்சம் நாங்கள் க்ளோஸ். இருக்கிறது 7 பொண்ணுங்க, அப்போ எல்லாமே அப்படியே சேர்ந்து மேமே கேங்க்கில் ஒரு ஆளாக சேர்த்து அப்படி தான் நாங்கள் இருப்போம். ஸோ அது அப்படியே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி, ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டியா நீ வந்துட்டு இனி நான் சீனியரு, ஆனால் இப்போ வரப்போகிற செட்டில் இருக்க எல்லா பிள்ளைங்கள விட நான் சின்ன பிள்ளைய வேணா இருப்பேன். யாருக்குமே நான் வந்துட்டு ஒன்று வயசு கரெக்டாக இருக்கும், எல்லாமே 2008 இருப்பாங்க, நான் 2008 இருப்பேன், அப்படி இருப்போம். இல்லை அப்படின்னா நான் 2008 லாஸ்ட்டில், அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே இருக்கலாம். ஸோ இந்த ஒரு இது இருக்கும். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் செட், அதாவது நானே இப்போ வந்துட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போக வேண்டிய பொண்ணு, ஆனால் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போகிறேன். ஸோ பெருசாக வயசு டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. ஏன்னா நான் என்ன தான் முன்னாடி சேர்த்துனாங்கல்ல, அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வைப் ஆகட்டும், அந்த வயசாகட்டும், எல்லாமே அப்படியே ஒன்றா தான் இருக்கும்.
ஸோ வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து ஆர்மிஎஸ்ல விலக போறீங்கன்னு தெரியல. எல்லாரும் வாங்க, நாங்க காத்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியா போகும். காலேஜ் லைஃப்னாலே வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே காலேஜ் லைஃப்ல நம்ம வந்துட்டோம் ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒண்ணுமே இருக்காது. நீங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம வாங்க, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸ்கூலோட பெட்டரா இருக்கும். ஸ்கூல்ல போயிட்டு டெய்லி ஹோம் இதுல வந்துட்டு நாங்க அதுக்குன்னு காலேஜ்ல ஹோம்ஒர்க் இருக்காது, அசைன்மெண்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அசைன்மெண்ட் பார்ப்பாங்க. அதே மாதிரி சில ஸ்டாஃப்ஸ் நோட் செக் பண்ணுவாங்க. ஆனா நோடி சைன் வாங்கும் போது நம்மளை வச்சு செய்வாங்க. நீங்க வந்துட்டு நல்லா நோடி வந்து ஒரு நாள் மட்டும் அவங்க நம்மளை வச்சு செய்வாங்க. ஸோ எல்லாமே ப்ரிப்பேர்ட் ஆகி காலேஜ்க்கு போங்க. அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி காலேஜ் லைஃப் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்கூலோட நல்லா இருக்கும். காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் நான் பார்க்குற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஸ்கூலை விட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு காலேஜ் லைஃப்குள்ளே வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த காலேஜ் லைஃப் சார் இப்படி தான் போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம காலேஜ் போகிறோம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க, உங்களுக்கு காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படியே போயிடுச்சு. நீங்கள் சொல்லுங்க. இல்லை இவ வந்துட்டு ஒரு வருஷத்தை எவ்வளோ பேசிட்டா. எனக்கு 2 வருஷத்தை முழுசாக யோசிச்சா கூட என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு நிறைய ஏன்னா எல்லாருமே இப்போ எப்படின்னா எங்கள் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லாருமே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸு. கேர்ள்ஸ் மட்டும்தான் அப்படியே இங்கே திருப்பூர் கோயம்புத்தூர்க்குள்ளே குப்பை கொட்டுறாள். இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே ஒரு ஸ்லாங் வரும், ஒரு அவங்க நடந்துக்கிற பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி ஒன்று எல்லாத்துக்கும் நம்ம நிறைய கற்றுப்போம் காலேஜில். ஸ்கூலை விட காலேஜில் நிறைய கற்றுப்போம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டேட்லேருந்து வருவாங்க, டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவாங்க. அதனால வந்துட்டு காலேஜ் லைஃப்பில் கற்றுக்க நிறைய இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு அங்கே போய் படிப்பு கற்றுக்கிறோமோ இல்லையோ, ஸ்டூடெண்ட்ஸ்ட இருந்து நம்ம லைஃபுக்கான நிறைய லெசன்ஸ் நம்ம கற்றுப்போம். ஸோ அதனால் காலேஜ் போகிறீங்க, ஆல் தி பெஸ்ட், நல்லா போயிட்டு வாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். எந்த காலேஜ்னா அட்மிஷன் போட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து யாரும் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் டஃப்பாக இருந்துச்சு 12th. அதனால எத்தனை பேர் அட்மிஷன் போட்டீங்க, எத்தனை பேர் அட்மிஷன் போட போறீங்க, அப்படி என்னென்ன கோர்ஸ்க்கு போட்டிருக்கீங்க எல்லாம் மறக்காம. நான் அட்மிஷன் போட்ட நாள் வெகு தூரம் இல்லை. இன்னைக்கு என்ன டேட் 24. இன்னொரு 5 நாள் நான் போய் அட்மிஷன். நான் நாளைக்கு அட்மிஷன் போட்டேன். நான் 5 நாள்ல போய் அட்மிஷன் போட்டேன். ஏப்ரல் 29 நான் அட்மிஷன் போட்டேன். நான் 24 25 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 29 சனிக்கிழமை நினைக்கிறேன். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். சரி தெரியல. அப்படியே அன்றைக்கி தான் அட்மிஷன் போட்டேன். ஐ திங்க் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு இந்த 2 நாள் ஏதோ ஒரு நாள் தான் அட்மிஷன் போட்டிருப்பேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரி ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் சொல்லுங்கள். எனக்கு 2 வருஷம் என்ன இதில் போச்சு எனக்கு சீரியஸாக ஞாபகம் இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் நான் கிளாஸில் வந்துட்டு அவங்க கிளாஸ் ரெப்பு தான் எல்லாமே தான். பட் நான் க்ளோஸாக இல்லைன்னு அவங்க என்கிட்ட க்ளோஸாக இல்லைன்னு எனக்கு தெரியல. ரெப்பெல்லாம் கிடையாது. நீ பேசுறியா, நீ என்ன மாதிரி என்கிட்ட பேசுற அதே மாதிரி நான் உனக்கு திருப்பி பேசுவேன். நீ அப்போ நானும் நீ நல்லா பேசிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு கேப் விழுகுது அப்படின்னா நான் அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டெப் இறங்கி வருவேன். நீ இங்கே இறங்கி வரலன்னா நான் இறங்கி வருவேன். ஆனால் நீங்கள் வண்டி இறங்கி வராலே நீ இறக்கி விட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இறங்கி வரமாட்டேன். அவ்வளோதான். ஐ திங்க் நான் வந்து 26 ஏப்ரல் 26 நான் அட்மிஷன் போட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தா தெரியும். பார்த்துட்டு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரைடே போட்டேன்னா தேர்ஸ்டே போட்டேனான்னு கன்ஃபியூஷன் எனக்கு. என்னோட பழைய ஃபோன் போன காரணத்தினால் என்னோட முக்கால்வாசி போயிடுச்சுன்னே சொல்லலாம். மேக்ஸிமம் ரிட்ரைவ் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் பாதி பண்ண முடியல. போனது போச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. சரி, வேறோட சந்திப்போம். டாட்டா, பை பை. இப்போ நாங்கள் ரெக்கார்ட் ஆகாமல் ரைட்டு, இது ரெக்கார்ட் ஆகும். ஃபோன்